ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனலில் கடலை உருண்டை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு 2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு 4 to 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வேர்க்கடலை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் நம்ம 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்க போகிறோம். இந்த பச்சரிசியை நல்லா தண்ணி விட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பச்சரிசி மாவு இருந்தால் அதை கூட சேர்த்துக்கோங்க. இப்போது அதை கழுவுனதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். இப்போ 2 hours ஆயிடுச்சு. இதை ஒரு கிளாஸில் போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு 1/2 hour காய்ஞ்சால் சரியாக இருக்கும். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க பச்சரிசியை போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்க 2 கப் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பவுடரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க 1/2 கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். பச்சரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா 2 கப் பொடிச்சு எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் நம்ம எடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மிக்ஸி கூட இப்போ ஒரு டீஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. இது பெசறினதுக்கப்புறமா ஒரு சின்ன சின்ன பால்ஸாக பிடிச்சி அதை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போது நம்மளோட வேர்க்கடலை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மகிழ் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.